ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்கள் செயற்கையா உருவாக்குன எக்குத்தப்பான விலங்குகள் பத்தியும் அதோட வினோதமான குணங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விலங்குகள் எல்லாம் பார்க்கும்போது டே ஹியூமன்ஸ் ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு தான் தோணும். நம்பர் 5 ஃபெதர்லெஸ் சிக்கன். பார்க்கிறதுக்கு ஏதோ நோய் வந்த கோழி மாதிரி இருக்கிற இந்த வகையான கோழிகளை பேல்ட் சிக்கன் சொல்லுவாங்க. இது இயற்கையா உருவான கோழியே கிடையாது. சயின்டிஸ்ட் ஒரு சில ஜெனடிக் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் இப்படி ஒரு கோழியை உருவாக்கி இருக்காங்க. ஒரு கோழியை பிடிச்சி அதோட தோலை உரிச்சு கரண்ட் பில்லு, தண்ணி, நேரம் எல்லாத்தையும் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு ஒரு கோழியை பிடிச்சோமா அதோட கழுத்து அறுத்து சமைச்சு சாப்பிட்டோமா இருக்கணும்னு இப்படி ஒரு கோழியை உருவாக்கி இருக்காங்க. அதாவது இந்த கோழிகளுக்கு இயற்கையாவே சிறகுகளே இருக்காதான், இப்படி பிறந்த மணியே தான் கிடக்குமா. கோழிகள் முட்டை போட்டு பிறக்கிற கோழி குஞ்சுகள் எல்லாமே முடி இல்லாமையே தான் பிறந்து முடி இல்லாமையே தான் வளரும். நான் முடி மட்டும்தான் வித்தியாசமே தவிர மற்றபடி அதோட டேஸ்ட் எல்லாமே அப்படியே சாப்பிடறதுக்கு நார்மலான பிராய்லர் சிக்கன் மாதிரியே தான் இருக்குமா. இந்த கோழியில இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த கோழியை மட்டும் வெயில விட்டோம்னா அடுப்புல ஓவரா வேக வச்ச கோழி மாதிரியே கருகி போயிடும். அதனாலேயே இந்த வகையான கோழிகளை கூலிங்கான கிளைமேட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வளர்க்க முடியும். நம்பர் 4 சீஜியன் பிகான்ஸ். நீங்க இதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான உயிரினத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்களே சொல்லுங்க, இதை பார்க்கிறதுக்கு புறா மாதிரி இருக்கா இல்ல கோழி மாதிரி இருக்கா? ஏன்னா இந்த ரெண்டு உயிரினத்தையும் சேர்த்து தான் சயின்டிஸ்ட் இப்படி ஒரு உயிரினத்தை உருவாக்கி இருக்காங்க. பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு புறா மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது நடக்கிறத பார்க்க அச்சசலா கோழி எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நடக்கும். பொதுவா கோழிகளால உயரமா பறக்க முடியாது. ஆனா ஹைபிரிட் பண்ண இந்த பறவையால ஒரு புறா மாதிரியே உயரமா பறக்க முடியுமா. நம்பர் 3 கேண்டோனிஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீட்டுல செல்லப்பிராணி வளர்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி செல்லப்பிராணிகளா நிறைய பேர் டாக்ஸையும் கேட்டையும் தான் வளர்ப்பாங்க. இந்த ரெண்டு செல்லப்பிராணிகள் கிட்டயுமே தனித்துவமான குணங்கள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அன்பாவும் நன்றி உள்ளதாகவும் இருக்கும். அதே மாதிரி கேட்ஸ்னா ஆட்டிடியூடாவும் கியூட்டாவும் இருக்கும். ரெண்டு வகையான குணங்களையும் சேர்த்து ஒரு உயிரினத்தை உருவாக்கணும்னா சயின்டிஸ்ட் இந்த கேட்டோனஸ் டாக் இந்த உயிரினத்தை உருவாக்கி இருக்காங்க. இத டாகையும் கேட்டையும் கிராஸ் பிரீட் பண்ணி ஜெனடிக்கலா மாடிஃபிகேஷன் பண்ணி தான் இதை உருவாக்கி இருக்காங்க. பார்க்கிறதுக்கே ரொம்பவே கியூட்டாவும் மனிதர்கள் மேல அதிகம் பாசம் காட்டுறதுனாலேயே இது நிறைய மக்கள் இப்ப வீட்டுல செல்ல பிராணிகளா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் 2 பெல்ஜியன் கவ். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிறதுக்கே பாடி பில்டர் மாதிரி இருக்கிற இந்த மாடு ஒரு இயற்கையா உருவான மாடு கிடையாது. இதையும் சயின்டிஸ்ட் ஒரு சில ஜெனடிக் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் இந்த மாட்டை உருவாக்கி இருக்காங்க. அப்படி எதுக்காக கேட்டீங்கன்னா வேற எதுக்கு, சாப்பிடுறதுக்கு தான். வெளிநாட்டுல எல்லாம் அதிகமா மாட்டுக்கறியை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. அதனாலேயே கறிக்காக அதிகமான மாடுகளை கொள்ளாம ஒரு மாட்டுல இருந்தே அதிகமான கறியை எடுக்கணும்னு தான் இப்படி ஒரு புது வகையான உயிரினத்தையே உருவாக்கி இருக்காங்க. இந்த மாடுகள் 1300 கிலோ எடை வரைக்கும் வளருமா. நம்பர் 1 ஜாங்கி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதுவரைக்கும் டாங்கியை தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க பாக்குற இந்த விலங்கோட பேரு ஜாங்கி. அதாவது ஒரு வரி குதிரையும் ஒரு கழுதையும் சேர்த்து தான் இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு உயிரினத்தை உருவாக்கி இருக்காங்க. இதோட உடம்ப பாக்குறதுக்கு அப்படியே வரி குதிரை மாதிரியும் இதோட ஃபேஸ பாக்குறதுக்கு அப்படியே கழுதை மாதிரியும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாக்குற உங்களுக்குமே செல்லப்பிராணிகள் வளர்க்க ரொம்பவே பிடிக்கும்னா இப்பவே இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. கொடுக்குற லைக்ஸ் மூலமா விலங்குகள் மேலேயும் அன்பு காட்டுறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி டெய்லியுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.